இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இனிமேல் பழுத்த மாங்காய் வேஸ்டே ஆகாதுங்க. பழுத்த மாங்காய் வச்சு ஒரு ரெசிபி செய்யலாம் வாங்க. இதுக்கு முதல்ல இந்த மாதிரி மாங்காவை 2 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண மாங்காவை தோல் உரிச்சு இந்த மாதிரி பொடியும் நறுக்கிக்கலாம். சின்னதாக நறுக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி பெருசு பெருசாக நறுக்கிட்டு எந்த அளவு மாங்காய் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு வெங்காயமும் தேங்காயும் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, 3 வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு சட்னி அரைக்க போகிறோம். இதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 சிட்டிகை வெந்தயம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கலர் மாதிரி வரும்போதே மிளகாய், இஞ்சி பூண்டு, உரிச்சு வச்சிருக்க வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒன்றும் அதிகமாக வதங்கினோடனே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸர் எடுத்துக்கோங்க. மிக்ஸரில் மாங்காய், தேங்காய், அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கதையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சா அருமையான மாங்காய் சட்னி தயார். இந்த சட்னியை நீங்கள் டிஃபனுக்கு யூஸ் பண்ணுறதை விட ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.